பங்களுமா. இது வரைக்கும் நம்ம மொத்தமாக 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. தனி வட்டி, கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் சதவீதம், HCF அண்ட் LCM ஓகேங்களா. இந்த 4 டாபிக்மே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அந்த டாபிக் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான டாபிக் ஓகேங்களா. காலமும் வேலையும், அதாவது டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எக்ஸாமில் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கோட கான்செப்ட் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நான் வந்து பொறுமையாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. கான்செப்டை நல்லா பொறுமையாக டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டாபிக் ரொம்பவே ஈஸியான டாபிக் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் வைஸ் வந்து நல்லா தெளிவாக பொறுமையாக சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட் இருந்தாலும் அதை நான் சம் நடத்தும் போதே அப்படியே சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் வைஸ் தரவாய்க்கோங்க இந்த டாப்பிக்கில் ஓகேங்களா. மொத்தமாக இந்த டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 8 மாடல் இருக்குது ஓகேங்களா. அந்த 8 மாடலையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 1, 2, 3 இந்த 3 மாடலில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. மாடல் 1 பார்த்தீங்க அப்படின்னா நேர்மாறலில் கொஸ்டின் இருக்கும். மாடல் 2 பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மாறலில் கொஸ்டின் இருக்கும். மாடல் 3 பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு மாறலில் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நேர்மாறல் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். நேர்மாறல் அப்படின்னா 2 இது வச்சுக்குவாங்க ஓகேங்களா. 2 வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். 1 வந்து அதிகரிக்கும் போது இன்னொன்றும் அதிகரிக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நேர்மாறல். அதே மாதிரி 1 குறையும் போது இன்னொன்றும் குறையும் ஓகேங்களா. 1 பொறுத்து இன்னொன்று என்ன நடக்குதுங்கிறது தான் ஓகேங்களா. 1 அதிகரிச்சதுன்னா அதுவும் அதிகரிக்கும், குறைஞ்சதுன்னா அதுவும் குறையும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நேர்மாறல் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வேலை நேரமும் சம்பாத்தியமும் ஓகேங்களா. இப்போ வந்து கூலி தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எந்த டைம் வரைக்கும் நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சம்பளம் இருக்கும். அதிக நேரம் நம்ம வேலை செஞ்சோன்னா அதிக சம்பளம் கிடைக்கும். கம்மி நேரம் நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கம்மி சம்பளம் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள் எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா ஆப்போசிட் ஓகேங்களா. ஒன்று ஏறுதுன்னா அதை பொறுத்து இன்னொன்று குறையும், இல்லை இன்னொன்று குறையுது அப்படின்னா அதை பொறுத்து ஒன்று ஏறும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எதிர்மாறல் ஓகேங்களா. அதாவது வேலையாள்களும் காலமும் ஓகேங்களா. இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு பில்டிங்கை வந்து ஒரு 10 நாளில் கட்டுறாங்க அப்படின்னா 5 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா பில்டிங் கட்டுறதுக்கு இன்னும் அதிக நாள் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆட்கள் குறைஞ்சதுன்னா நாட்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா. இதுவே ஆளுங்க அதிகமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 பேர் கட்டுறாங்கன்னா என்ன ஆகும், சீக்கிரமாகவே அந்த கட்டடம் முடிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போ ஆட்கள் அதிகரிச்சதுன்னா அந்த வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போ 1 பொறுத்து 1 ஆப்போசிட்டாக இருக்கும். அதிகரிச்சதுன்னா குறையும், குறைஞ்சதுன்னா அதிகரிக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பு மாறல். கலப்பு மாறல் அப்படின்னா நேர்மாறலும் எதிர்மாறலும் கலந்து வரும் ஓகேங்களா. நேர் எதிர் வரும், இல்லைனா எதிர் நேர் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கலப்பு மாறல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் இந்த 3 மாடல் இருக்கு இல்லையா, அந்த 3 மாடலில் இருக்க சம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் காலமும் வேலையும் இருக்கும். அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. P1 × D1 × H1 / W1 = P2 × D2 × H2 / W2 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இதில் Pங்கிறது வந்து நபர்களை மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா, ஆட்களை மென்ஷன் பண்ணுது. Dங்கிறது நாட்களை மென்ஷன் பண்ணுது. Hங்கிறது மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. Wங்கிறது ஒர்க்கு ஓகேங்களா, வேலையை மென்ஷன் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் எது வேணால் இருக்கட்டும் ஓகேங்களா. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதே கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த 3 மாடலில் எந்த மாடலில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஓகேங்களா. 3 மாடலையுமே நம்ம ஒரே மாதிரி தான் போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ எப்படி எடுத்து எழுதணுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டலாம் ஓகேங்களா. இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 10 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் எடுத்துக்கொண்டால் அவ்வேலையை அரை நாளில் முடிக்க தேவையான ஆட்கள் ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க, 10 ஆட்கள் வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் எடுத்துக்கிறாங்களாமா ஓகேங்களா. அப்படின்னா அரை நாளில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா.
10 ஆட்கள் முடிக்கவே 8 நாள் ஆகுது ஓகேங்களா. ஆனால் அரை நாளில் முடிக்கணும்னா எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ இது எந்த மாறலில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், ஆட்கள் 10 ஆட்கள் வந்து 8 நாளில் வேலையை முடிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ அரை நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஆட்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும் தானே ஓகேங்களா. அப்போ நாட்கள் குறையும் போது ஆட்கள் வந்து அதிகரிக்கிறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று வந்து குறையும் போது இன்னொன்று அதிகரிச்சதுன்னா அது எதிர்மாறல் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இது வந்து எதிர்மாறல் சம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு தான் இது எதிர்மாறல் நான் சொல்லி காட்டினேன் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து இது நேர்மாறலா எதிர்மாறலா அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. எப்படி சம் போடலான்னு மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்கள் நாட்கள் இதை ரெண்டையுமே நம்ம மேலே வச்சுக்கணும் ஓகேங்களா. ஆட்கள் இன்ட்டு நாட்கள் பெருக்கிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மணி நேரம் ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கணும் ஓகேங்களா. மணி ஓகேங்களா. ஸோ மணி நேரம் வந்தால் அதை வச்சுக்கணும், மேக்ஸிமம் வராது, வர்ற சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இதெல்லாமே மேலே வச்சுக்கணும், மீதி எது இருந்தாலும் அதை நம்ம கீழே வச்சுக்கணும். மேக்ஸிமம் வேலை தான் இருக்கும் ஓகேங்களா. மீதி எது இருந்தாலும் நம்ம கீழே வச்சுக்கணும் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ அப்போ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இது எல்லாமே மேலே, வேலை மட்டும் கீழே ஓகேங்களா. அது வந்து ஒரு சில கொஸ்டினில் வேலையாக இல்லாமல் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து பாய் பின்னுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வேலை தான், வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேலைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க கொஸ்டினில், வேறு ஏதாவது வேர்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதை நம்ம கீழே தான் போடணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இது எல்லாமே மேலே, மீதி எது வந்தாலும் கீழே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 ஆட்கள் ஓகேங்களா, ஒரு வேலையை முடிக்க 8 நாட்கள் மேலே வந்துருச்சா. வேலைங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலை, அப்போ டிவைடட் பை 1 ஓகேங்களா. இது நீங்கள் போடணுங்கிறதே கிடையாது, ஒரு வேலைனா நீங்கள் போடணுங்கிறது கிடையாது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு அவ்வேலையை ஓகேங்களா, அவ்வேலைனா மறுபடியும் 1 அரை நாளில், அப்போது ஆஃப் மேலே வந்துடும், முடிக்க தேவையான ஆட்கள், ஆட்கள்னால் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் இது என்ன ஆகும், 10 × 8 80 ஈக்குவல் டு இது x/2ன்னு வரும் ஓகேங்களா. இந்த 1/2 கீழே டிவைடட் பை 1 தான் இருக்காப்பா, அதை விட்டுட்டோம் அப்படின்னா x/2ன்னு வரும். நமக்கு x மட்டும்தான் வேணும், இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளையில் வரும் ஓகேங்களா. இங்கே டிவைடட் பையில் இருக்குது, மல்டிப்ளையில் வரும். ஆன்சர் என்ன, 160ன்னு வரும் ஓகேங்களா. அப்போது எவ்வளோ ஆட்கள் தேவை, 160 ஆட்கள் தேவை ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டி தான் ஆன்சர் ஓகேங்களா. இதை நீங்கள் எழுதணுங்கிறதே கிடையாது, கொஸ்டினை பார்த்த உடனே எழுதிடலாம். ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இருந்ததுன்னா அது எல்லாமே மேலே ஓகேங்களா, மீதி எது இருந்தாலும் அது கீழே ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம ரெண்டாவது சம் பார்க்கலாம் பாருங்கள். 2, 3 இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொஸ்டின் பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லையும் கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான சம் பாருங்கள். இது எந்த மாறல் அப்படிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது ஓகேங்களா. ஸோ எந்த மாறலாக வேணால் இருக்கட்டும், அந்த 3 மாறலில் எதுவாக வேணால் இருக்கட்டும், நம்ம எப்படி சம் போடுவோம், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இது எல்லாமே மேலே, மீதி இருக்கிறது கீழே ஓகேங்களா. பார்க்கலாமா, அதே மாதிரி போடலாம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, 5 நபர்கள், நபர்கள்னா ஆட்கள், 5 வேலைகளை, ஸோ அது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 5 நாட்கள், மணி நேரம் ஏதாவது இருக்கா, இல்லை, அப்போ மீதி என்ன இருக்குது, வேலை மட்டும்தான் இருக்குது, அதை தூக்கி கீழே எழுதிக்கலாம். புரியுதுங்களா. இது ஆட்கள் நாட்கள் மணி நேரம் கொஸ்டினில் இல்லை, அதனால் எழுதலை, டிவைடட் பை மீதி என்ன இருக்குது, வேலை தான் இருக்குது, ஸோ அதை தூக்கி கீழே எழுதியாச்சு ஓகேங்களா. ஈக்குவல் டு இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 50 நபர்கள் ஓகேங்களா 50 வேலைகளை, அப்போ வேலை கீழையா, இங்கே வேலை கீழே தானே எழுதியிருக்கோம், அப்போ அதுவும் கீழே தான் ஓகேங்களா. அடுத்து எத்தனை நாட்களில் முடிப்பர், அது நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சாச்சு ஓகேங்களா. அப்போது ஆட்கள் பார்த்தோன்னா 50 ஆட்கள், எத்தனை நாள்னு தெரியாது, அதனால் எக்ஸு, கீழே வந்து டிவைடட் பைக்கு கீழே மீதி என்ன இருக்குது, வேலை தான் இருக்குது, ஸோ அதை கீழே எழுதியாச்சு ஓகேங்களா. இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. பாருங்கள் இதை அடிச்சுக்கலாமா, அடித்தா 5 5 கேன்சல், 50 50 கேன்சல், மீதி என்ன இருக்குது 5 ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர், 5 நாட்கள். புரியுதுங்களா.
இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மூணாவது கொஸ்டின். ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாள்களுக்கு ரூ. 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாள்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை? ஓகேங்களா, கொஸ்டின் பார்த்தோன்னா பெருசாக இருக்கா பாருங்க. 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, எதை மேலே எடுத்து எழுதணும், டிவைடட் பைக்கு கீழே என்ன எழுதணும், அதை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோன்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதணும். பாருங்கள் என்ன இருக்குது, 20 நாள், அப்போ நாள் மேலேயா? ஓகே. 15 வேலையாட்கள், வேலையாட்கள்னா என்ன, அது ஆட்கள்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 15. ஓகேங்களா, அடுத்து மணி நேரம் கொடுக்கல. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 லட்சம் தொகை. அப்போ 6 லட்சம் தான் வந்து மீதி இருக்கிறது. ஓகேங்களா, ஆட்கள் நாட்கள் மணி நேரத்தை தவிர மீதி என்ன இருக்குது, 6 லட்சம் இருக்குது. அப்போ டிவைடட் பைக்கு கீழே 6. ஓகேங்களா, ஈக்குவல் டு இப்போ கொஸ்டினில் கேட்குறது என்ன கேட்குறாங்க, 5 வேலையாட்களுக்கு, அப்போது ஆட்கள் 5, 12 நாட்கள். ஓகேங்களா, மணி நேரம் கொடுக்கல, வழங்க எவ்வளவு தொகை, மீதி என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து என்னதோ அதுதான். அதாவது ஆட்கள் நாட்கள் கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிறத கீழே எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு தெரியாது, எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு இருக்கிறது அங்கே மல்டிப்ளையில் போகும், இதுவும் மல்டிப்ளையில் போகும். பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு 20 × 15 ஈக்குவல் டு 6 × 5 × 12. ஓகேங்களா, இந்த டிவைடட் பை வந்து ஈக்குவேஷன் கிராஸ் ஆச்சுன்னா இது கூட மல்டிப்ளையில் வந்துடும். அதே மாதிரி இந்த டிவைடட் பை ஈக்குவேஷன் கிராஸ் ஆச்சுன்னா அது கூட மல்டிப்ளையில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போது 6 5 × 12 பை 20 × 15. இதோட டிவைடட் பையில் வந்துருச்சா? இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 5ஆல் அடித்தா இது 3, இதை அடித்தா 2, இதை அடித்தா 10. அப்போ என்ன இருக்குது, 12/10ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிவைடட் பைக்கு கீழே 10ன்னு இருந்ததுன்னா நம்ம தசம நம்பராக இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே தூக்கி எழுதிக்கணும். மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி எழுதிக்கணும். டிவைடட் பைக்கு கீழே ஒரு 0 10 மட்டும் இருந்தது அப்படின்னா பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 1.2. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 1.2 லட்சம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பின்னத்தை தசமமாக மாற்ற உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இது எப்படி நம்ம வந்து தசமமாக மாற்றலாம் அப்படிங்கிறது நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். என்னென்ன நீங்கள் மேலே எழுதணும், டிவைடட் பைக்கு கீழே என்னென்ன எழுதணும். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் எக்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நீங்கள் எக்ஸு என்னன்னு கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. ஓகேங்களா, அது எந்த மாறலாக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 5 பேர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். அதை போன்ற 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் எண்ணிக்கை. ஓகேங்களா, ஸோ கொஸ்டினில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ நம்ம என்னென்ன மேலே எழுதணும், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இதெல்லாம் மேலே எழுதணும். டிவைடட் பைக்கு கீழே மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்து எழுதலாம் பாருங்கள். ஆட்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆட்கள், 5 பேர். ஓகேங்களா, ஆட்கள் இன்ட்டு நாட்கள், நாட்கள் எத்தனை நாட்கள், 12 நாட்கள். ஓகேங்களா, இன்ட்டு மணி நேரம், இந்த இடத்துல மணி நேரம் இல்லை. ஓகேங்களா, ஓகே. மீதி என்ன இருக்கோ அதை கீழே எழுதிக்கணும். மீதி என்ன இருக்குது, ஒரு வேலையை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 கீழே போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதை போன்ற 2 மடங்கு வேலையை 8 நாட்களில். அப்போ 8 நாட்கள். ஆட்கள் எவ்வளவாமா, கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள். அப்போது இந்த 5ங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேங்களா, இது கூட கூடுதலாக அப்படிங்கும்போது நம்ம ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா அந்த இடத்துல எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு? 5ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அவங்க கேட்டது எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேட்கல, கூடுதலாக இன்னும் எவ்வளோ பேர் வேணும்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிறத போட்டு ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, டிவைடட் பைக்கு கீழே என்ன இருக்குது, வேலை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா 2 மடங்கு அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு வேலையை 1ன்னு போட்டாச்சு. அப்போ 2 மடங்குன்னா என்ன, 2 வேலை. ஸோ 2ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூ மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 + x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 8 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். 5 × 12 அப்படியே வரும். ஓகேங்களா, இதை வந்து ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளையில் வந்துடும். அப்போ × 2
இந்த 8 டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா, அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள். 2ஆல் அடித்தா இது 4, 4ஆல் அடித்தா இது 3, என்ன இருக்குது 15ன்னு இருக்கா, ஈக்குவல் டு 5 + x. ஓகேங்களா, இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ 5 என்ன ஆகும், ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸில் வரும். இங்கே ப்ளஸில் இருக்குது, ஸோ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸ்ன்னு ஆகும். ஓகேங்களா, 15 - 5 என்ன 10. அப்போது எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுறாங்க, 10 ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட 3 சம் அதே மாதிரி தான் இதையும் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எப்பயும் எக்ஸ்ன்னு போட்டிருப்போம், இப்போ வந்து 5 + எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஆளுங்களை விட கூடுதலாக இருக்கிற ஆளுங்களை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வருது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவே உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா, புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே இதை எக்ஸ்ன்னு வச்சு ஓகேங்களா ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவில் இருந்து இந்த 5 கழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இதை எக்ஸ்ன்னு வச்சு போட்டால் 15ன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 15லேருந்து 5 மைனஸ் பண்ணி 10 ஆட்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், 15 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை போய் டிக் அடிச்சிருவோம். ஓகேங்களா, இந்த 5ங்கிறத மைனஸ் பண்ண மறந்துடுவோம். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டெப்லேயே அதை உங்களை கொண்டு வர சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் 10 கிடச்சிரும். நீங்கள் கண்டுபிடிச்சதுமே போய் டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கழிக்கணுங்கிற அவசியம் வராது. ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கூடுதலாக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? சப்போஸ் புரியல அப்படின்னா இந்த சம்மை வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன, ஏ தான் ஆன்சர் 10. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த சம் போலாமா? அது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 4 பேர்கள் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்கா, நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி எப்பையும் போடுற மாதிரி. ஓகேங்களா, பாருங்கள், ஆட்கள் எத்தனை பேர், ஃபஸ்ட்டு 4 பேர், 4 மணி நேரம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்களா மணி நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நாட்கள் மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ மணி நேரமும் ஜாயிண்ட் ஆக போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஆட்கள் மணி நேரம் எத்தனை நாட்களில் செய்கிறாங்களா, 4 நாட்கள். ஓகேங்களா, மீதி என்ன இருக்குது, ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ டிவைடட் பை 1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மீதி என்ன கேட்டிருக்காங்க, 8 பேர்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் நமக்கு தெரியாதா, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே வேலை அப்படின்னா ஒரு வேலை தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். பாருங்கள், 4 × 4 × 4 ஈக்குவல் டு 1 விட்டுடலாம், டிவைடட் பைக்கு கீழே 1 இருந்தால் அது முழு நம்பர் இருந்தால் அர்த்தம். ஓகேங்களா, எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ இந்த 2 வேல்யூ என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடட் பையில் இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா, அப்போ டிவைடட் பை 8 × 8. ஓகேங்களா, அடித்து போடலாமா? பாருங்கள், 8ஆல் அடித்தா இது 2, இதை 8 அடித்தா 2. ஓகேங்களா, அப்போ 2 2 4. ஸோ எல்லாமே அடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி எல்லாமே அடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை, 1. அப்போ எத்தனை நாட்கள் தேவை, ஒரு நாள் இருந்தாலே போதும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1 நாட்கள். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேலே மீதி எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை டிவைடட் பைக்கு கீழே. ஓகேங்களா, இதை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், இந்த எந்த மாறலில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம 6வது சம் பார்க்கலாம் பாருங்க. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாள்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா. ஸோ இப்போ 6, 7, 8 3 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் இருக்க கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன வேணும், ஆட்கள், நாட்கள், மணி நேரம், இது 3மே மேலே வச்சுக்கணும், மீதி எதாக இருந்தாலும் கீழே போட்டுறணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், ஆட்கள் எத்தனை, 15 பெண்கள், எத்தனை நாளில், 12 நாளில், மணி நேரம் கொடுக்கல. ஓகேங்களா, மீதி என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன், 180 மீட்டர். ஓகேங்களா, அதை கீழே டிவைடட் பைக்கு கீழே போட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஈக்குவல் டு போட்டு
32 பெண்கள் எத்தனை நாட்கள் ஓகேங்களா. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. டிவைடட் பைக்கு கீழே மீதி என்ன இருக்குது 512. அவ்வளோதாங்க. எக்ஸை இதிலேருந்து சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சா முடிஞ்சது ஓகேங்களா. ஆட்கள் நாட்கள் மேலே போட்டுக்கோங்க, ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இந்த மூணையுமே மேலே போட்டுக்கோங்க. மீதி எந்த வேல்யூ வந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க, கீழே போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளையில் வரும். அப்போ 15 × 12 × 512 ஓகேங்களா. இப்போ இந்த 32 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடட் பையில் வந்துடும். அப்போ 180 × 32. இப்போ அடிச்சு போட்ட ஆன்சர் பாருங்கள். இது 5ஆல் அடித்தா இது 3 டைம் வரும். இது 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 5 மீதி 3 6 5 30 ஓகேங்களா. மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா 12ன்னு வரும் ஓகேங்களா. இந்த 12 இந்த 12 அடிச்சுக்கலாம். மீதி என்ன இருக்குது நமக்கு 512/32ன்னு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இது எத்தனை டைம் வரும் 1 6ன்னு வரும். இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 5 6ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 16 256 அடித்தோம் அப்படின்னா இது 16 டைம் வரும் ஓகேங்களா. 16 × 16 256 வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போது எக்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 16ன்னு கிடைச்சிருக்கு. அப்போது 16 நாட்கள் தான் ஆன்சர். புரியுதுங்களா. இப்போ நம்ம 7வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாள்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்கள், இங்கே ஆட்கள்ங்கிறது மாணவர்கள் ஓகேங்களா. அப்போது 81 மாணவர்கள் ஆட்கள் ஓகேங்களா. இன்ட்டு எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்க 56 நாட்கள். மணி நேரம் கொடுக்கல ஓகேங்களா. மீதி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கீழே எழுதிக்கணும். மீதி என்ன இருக்குது 448 ஓகேங்களா. ஓகே, ஈக்குவல் டு அடுத்து என்ன கேட்குறாங்க 160 மீட்டர் ஓகேங்களா. அதை விட்டுருங்க, அது அப்புறமா எடுத்துக்கலாம். 27 நாட்கள் ஓகேங்களா. ஸோ மாணவர்கள் தான் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, நான் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. மீதி என்ன இருக்குது இந்த 160 தான் இருக்கா, அதை டிவைடட் பைக்கு கீழே எழுதிக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா. ஆட்கள் நாட்கள் டிவைடட் பைக்கு கீழே மீதி இருக்கிறது ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஓகேங்களா. இது ஈக்குவேஷனை கிராஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளையில் வந்துடும், இது ஈக்குவேஷனை கிராஸ் ஆச்சுன்னா டிவைடட் பையில் வந்துடும். அப்போ என்ன இருக்குது 81 × 56 × 160 டிவைடட் பை 448 இன்ட்டு இந்த 27 கீழே வந்துடும் ஓகேங்களா. ஈக்குவல் டு எக்ஸ். இதை அடித்து போட்டால் ஆன்சர் ஓகேங்களா. அடிக்கலாமா பாருங்கள். இதை 3ஆல் அடித்தா இது 9 டைம் கிடைக்கும், இதை 3ஆல் அடித்தா 27ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அப்படியே 9ஆல் அடித்தா இது மீதி 9ன்னு கிடைச்சிடும். 9 3 27, மீதி இந்த இடத்துல 3 மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதை 4ஆல் அடித்தா 1 நாள் 4 நன்னாங்கு 16. இதை 4ஆல் அடித்தோன்னா 1 நாள் 4 1 நாள் 4 2 8 ஓகேங்களா. இப்போ இதை 2ஆல் அடிக்கலாமா, இது 7ன்னு வந்துடும். இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 6ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 7ஆலேயே அடிக்கலாம், இது 8 டைம் வந்துடும் ஓகேங்களா. இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள் 3 × 160/8 ஈக்குவல் டு எக்ஸ். மீதி எல்லாமே கேன்சல் ஓகேங்களா. பார்த்து கேர்ஃபுல்லாக அடிங்க ஓகேங்களா. தப்பாக அடித்தோன்னா ஆன்சர் வராது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அடிச்சிருங்க. இப்போ 8ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 2 8 16 1 0 ஓகேங்களா. மீதி என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 20 × 3 அப்போது 60ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 60 மாணவர்கள் ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த இடத்துல அடித்து போகிறது மட்டும் கரெக்டாக அடிச்சிருங்க அவ்வளோதான். ஸோ ஆட்கள் நாட்கள் டிவைடட் பைக்கு கீழே மீதி இருக்க வேல்யூ எக்ஸ். நமக்கு எத்தனை மாணவர்கள் வேணும், ஆட்கள் தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போனோம் அப்படின்னா அடிக்கிற மாதிரி வரும். எல்லாத்தையும் அடித்து போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 60 மாணவர்கள் தான் ஆன்சர் ஓகேங்களா. 8வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் ஓகேங்களா. சேம் அதே மாதிரி கொஸ்டின்னா நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேகமாக போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பாருங்கள் 48 ஆண்கள், அப்போ ஆட்கள் மணி நேரம் கொடுத்துட்டாங்களா. ஸோ 7 மணி நேரம் இன்ட்டு நாட்கள் பார்த்தோன்னா 24 நாட்கள் ஓகேங்களா. ஸோ 3மே வந்துருச்சு. மீதி என்ன இருக்குது ஒரு வேலையை அப்படின்னு இருக்கு. ஸோ டிவைடட் பைக்கு கீழே 1 ஓகேங்களா. ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் 28 ஆண்கள் அதே வேலையை 8 மணி நேரம்
வேலை செய்து எத்தனை நாட்கள், அப்போ நாட்களுக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சேம் வேலை தான், அப்போ 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்கள். 48 × 7 × 24 டிவைடட் பைக்கு கீழே இந்த 2 வேல்யூ வந்துடும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா. ஓகேங்களா, அப்போ 28 × 8 = x. ஓகேங்களா, அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 8ஆல் அடித்தா இது 3. ஓகேங்களா, இதை 2ஆல் அடித்தா 14, இதை 2ஆல் அடித்தா 24, 7ஆல் அடித்தா இது 2. ஓகேங்களா, இப்போ என்ன இருக்குது இப்போது 24 × 3/2 = எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ 2ஆல் அடித்தா இது 12. அப்போது 12 × 3 எத்தனை? 36. எக்ஸுங்கிறது 36. ஓகேங்களா, அப்போது எத்தனை நாட்கள்? 36 நாட்கள். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம 9வது சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாள்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்கா, நம்ம எழுதுகிற மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 15 மணி நேரம். ஓகேங்களா, இன்ட்டு அதுக்கப்புறம் 6 நாட்கள். ஆட்கள் இங்கே கொடுக்கல, ஸோ விட்டுறலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மீதி 9600. எப்பயுமே ஆட்கள் நாட்கள் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆட்கள் நாட்கள் மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ ஆட்களுக்கு பதிலாக தான் சோப்பு தொழிற்சாலைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். மேலே மீதி என்ன இருக்குது, மணி நேரம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாட்கள் இருக்குது. ஓகேங்களா, அது போக மீதி இருக்கிறத கீழே எழுதிக்கலாம். = அடுத்து என்ன சொல்கிறாங்க, நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம். அப்போனா என்ன அர்த்தம், இந்த 15 மணி நேரத்துக்கு கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 3 மணி நேரம் ஆட் பண்ணுறாங்க. அப்போ 15 + 3ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆல்ரெடி 15 மணி நேரம், இப்போ கூடுதலாக ஒரு 3 மணி நேரம். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 14400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மீதி இருக்க வேல்யூவை கீழே எழுதிக்கலாம். பாருங்கள் 14400. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். வெறும் 3 மட்டும் போட்டக்கூடாது. ஓகேங்களா, கூடுதலாக அப்படின்னு சொன்னதால் 15 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது கூட +3 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த சைடு பாருங்கள், 15 × 6/9600ன்னு இருக்கா. இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 15 + 3 18ன்னு வரும். ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பையில் வரும். அப்போ 18 இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த 14400 வந்து நம்ம வந்து ஈக்குவேஷனுக்கு மேலே வச்சுக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளையில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடித்து போட்டால் ஆன்சர். அடித்து போடலாமா? பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகேங்களா, இப்போ இதை வந்து 6ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் இதை அடித்தோம் அப்படின்னா 5×5. ஓகேங்களா, இப்போது 96 இருக்கா, 2 4ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடித்தா 2 8, மீதி 1 4 16. இதை 4ஆல் அடித்தோன்னா 3 12, மீதி 2 6 24. ஓகேங்களா, மீதி என்ன இருக்குது நமக்கு, 5 × 36/24ன்னு இருக்குது = x. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை 2ஆல் அடித்தோன்னா 12, இதை 2ஆல் அடித்தா 18, மறுபடியும் 2ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 6, இது வந்து 9ன்னு வரும். அப்போ என்ன இருக்குது நமக்கு, x = 9 × 5/6ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா? இது 3, இது 2, மீதி என்ன இருக்குது, 15/2ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பின்னமாக நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ மேலே இருக்க வேல்யூ விட கீழே இருக்க வேல்யூ சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம கலப்பு பின்னத்தில் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 15 2ஆல் டிவைட் பண்ணால் 7 2 14, மீதி 1. ஓகேங்களா, அப்போ x = கலப்பு பின்னமாக எழுதணுன்னா என்ன பண்ணணும், ஈவை வந்து முழு நம்பராக எழுதிக்கணும். ஒரு கோடு போட்டு எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அது கீழே, மீதியை மேலே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்போ 7 1/2. ஓகேங்களா, கொஸ்டினில் ஆப்ஷன் வந்து 15/2 நாட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை டிக் அடிச்சுக்கலாம். அப்படியும் இல்லாமல் தசமத்தில் இதையே 7.5ன்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த 3ல் எப்படி வேணால் கொஸ்டினில் கேட்டிருக்கலாம். இப்போ பாருங்கள், புள்ளி வச்சுன்னா இது 0 வந்துருமா, அப்போ I2 10.
புரியுதுங்களா? ஒரு இதுக்கே 3 ஆப்ஷன் ஆன்சர் வருது. எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை டிக் அடிச்சுக்கலாம். இதுக்கே 15/2 நாட்கள்னு கொடுத்தாலும் டிக் அடிச்சுக்கலாம். 7/1/2 நாட்கள்னு கொடுத்தாலும் டிக் அடிச்சுக்கலாம். 7.5 நாட்கள்னு கொடுத்தாலும் டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் டிக் அடிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம 10வது சம் பார்க்கலாம் பாருங்க. 6 சரக்கு வண்டிகள் 5 நாள்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன எனில் 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும், கூடுதலாக தேவை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும்? ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேலே. ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா சரக்கு வண்டிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆட்கள், நபர்கள், மாணவர்கள் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, சரக்கு வண்டிகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு மட்டும் பாருங்க. ஆட்கள்னா என்னங்க? ஒரு வேலையை செய்கிற ஆட்களை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சரக்கு வண்டி வந்து சரக்கு இடம்பெயர்க்குது. அப்போது அந்த இடம்பெயர்க்கிற வேலையை எது செய்யுது? சரக்கு வண்டி தான் செய்யுது. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆட்களுங்கிறது சரக்கு வண்டியை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது 6 சரக்கு வண்டிகள். ஓகேங்களா? அப்போது 6 ஆட்கள்னு அர்த்தம். இன்ட்டு 5 நாட்கள். ஓகேங்களா? மணி நேரம் இல்லை, மீதி இருக்கிறத என்ன பண்ணணும்? கீழே டிவைடட் பையில் போடணும். அப்போ 135. ஓகேங்களா? ஓகே, ஈக்குவல் டு அடுத்து என்ன கேட்குறாங்க? 4 நாட்களில் ஓகேங்களா எத்தனை வண்டிகள் கூடுதலாக தேவை? அப்போது இந்த 6ங்கிறது ஆல்ரெடி ஒன்று இருக்குது, கூடுதலாக எவ்வளோ வேணும்னு தான் கேட்குறாங்க. அப்போ 6 + x. ஓகேங்களா? எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டிவைடட் பை மீதி என்ன இருக்கு? 180. புரியுதுங்களா? இதை மட்டும் கவனிக்கணும். 6 ஆல்ரெடி இருக்குது, உங்கள் கூடுதலாக எவ்வளோ தேவைன்னு கேட்குறதால 6 + xன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ 6 + xஐ மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணலாம். பாருங்கள், 6 × 5/135. இந்த 180 டிவைடட் பையில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளையில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே 4 இருக்குது, டிவைடட் பையில் வந்துடும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 5ஆல் அடித்தேன்னா இது 2 5 10, 7 5 35. ஓகேங்களா? இதை 3ஆல் அடித்தா 2, இதை 3ஆல் அடித்தா 9. இப்போ 9ஆல் இதை அடித்தோம் அப்படின்னா 2 0ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ 2ஆல் அடித்தா இது கேன்சல் ஆயிரும், 2 டைம் வரும். அப்போ என்ன இருக்குது? 20/2 = 6 + xன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடித்தா 10. அப்போது 10 = 6 + xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த 6 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸில் வரும். அப்போ 10 - 6 = x. அப்போ x = 4. ஸோ கூடுதலாக எவ்வளோ வண்டி தேவை? 4 வண்டி இருந்தாலே போதும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கூடுதல்னு சொன்னால் மட்டும் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை போகிறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து கூடுதல் அப்படிங்க சொல்லும்போது ஆல்ரெடி இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ் இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஆன்சரே கிடச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம 16வது சம் பார்க்கலாம் பாருங்கள். இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட அதே மாடல் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் போட போகிறோம். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் ட்விஸ்ட் இருக்கும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 16 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள். 6 நாட்கள் அவர்கள் வேலை செய்த பிறகு அவர்களுடன் மேலும் 8 பேர் சேர்ந்து கொள்கிறார்கள் எனில் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 16 ஆண்கள் ஓகேங்களா ஒரு வேலையை 12 நாட்களில். அப்போது ஆட்கள் நாட்கள் மேலே மணி நேரம் இல்லை விட்டாச்சு. ஓகேங்களா? ஒரு வேலையை. புரியுதுங்களா? ஸோ கீழே எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த சைடு வருது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு, அதை மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? 6 நாட்கள் அவர்கள் வேலை செய்த பிறகு ஓகேங்களா மேலும் 8 பேர். அப்போ ஆட்கள் என்ன? ஆல்ரெடி 16 பேர் இருக்காங்க, மறுபடியும் ஒரு 8 பேர் ஜாயின்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ 16 + 8 தான் ஆட்கள். ஓகேங்களா? அடுத்து நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்க? நாட்கள் கேட்குறாங்க, அப்போ எக்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிவைடட் பை இந்த வேலையில் மட்டும்தான் பயங்கர ட்விஸ்ட்டு. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க?
6 நாட்கள் அவர்கள் வேலை செய்த பிறகு, அப்போது இந்த 16 பேர் இருக்காங்க இல்லையா, 16 பேர் ஃபஸ்ட்டு 6 நாள் வேலை செஞ்சிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் 8 பேர் ஜாயின்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா, அப்படி இருந்ததுன்னா மீதி வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம மீதி வேலை என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ 16 பேர் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 12 நாள் ஆகுது. ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா 6 நாட்கள். ஒரு வேலையை 12 நாட்களில் 16 பேர் செஞ்சுருவாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு நாளைக்கான வேலை எவ்வளோன்னு தெரியணும். 16 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கான வேலை எவ்வளோ செய்வாங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். 1/12. ஓகேங்களா, அப்போது 12 நாளா, இது வந்து ஒரு பங்குன்னு அர்த்தம். ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலையை நம்ம 1/12ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இது என்ன? ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலை. நமக்கு என்ன வேணும்? 6 நாட்கள் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா, அப்போது 6 நாட்கள் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 1/12 கூட நம்ம 6 பெருக்கிக்கணும். ஏன்னா ஒரு நாள் 1/12, 6ஆல் பெருக்குனா 6 நாளைக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ அடிச்சுன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது என்ன? அந்த 6 நாள் வந்து 16 பேர் செஞ்ச வேலை. ஓகேங்களா, அப்போ 1/2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீதி இருக்க வேலை தான் என்னன்னு தெரியணும். எப்பயுமே ஒரு முழு வேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ன்னு வச்சுக்கணும். ஒரு முழு வேலை நம்ம 1ன்னு வச்சுக்கணும். ஆல்ரெடி வந்து 1/2 வேலை செஞ்சுட்டாங்க, பாதி வேலை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, 16 பேர் சேர்ந்து பாதி வேலையை முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, மீதி எத்தனை வேலை இருக்கும்? பாதி வேலை தான் இருக்கும். இந்த பாதி வேலையை தான் 16 பேர் ப்ளஸ் 8 பேர், அந்த மொத்த பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்போ சேர்ந்து செஞ்ச வேலை எங்கே வரும்? இந்த இடத்துல வருமா? புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் புரியுதுங்களா எப்படி போட்டோன்னே? இந்த இடத்துல பார்த்தோன்னா 16 பேர் 12 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா, 16 பேர் வந்து ஃபஸ்ட்டு 6 நாள் வேலை செஞ்சிட்றாங்க. அப்போ அந்த வேலை எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். 1/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சி அதை 6ஆல் பெருக்கிட்டோன்னா 6 நாள் அவங்க செஞ்ச வேலை தெரிஞ்சிடும், 6 வேலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு முழு வேலையை எப்பயுமே நம்ம 1ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, 1லேருந்து அரை போச்சுன்னா மீதி அரை. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மீதமுள்ள வேலை. இங்கே பாருங்கள், மீதமுள்ள வேலை அப்படின்னா இந்த 16 பேர் செஞ்ச வேலை இல்லாமல் மீதி இருக்க வேலையை தான் 16 + 8 அந்த 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ மீதி இருக்க வேலை என்ன? ஆஃப். ஓகேங்களா, பாதியாக வேலை தான். அந்த பாதியை கீழே எழுதிட்டு புரியுதுங்களா? அப்போ ஆட்கள், நாட்கள், இது வந்து வேலை. ஓகேங்களா, அப்போ பாதி வேலை தான் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் எல்லாரும் சேர்ந்து. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்கள். 16 × 12 இன்ட்டு இது என்ன ஆகும்? டிவைடட் பையில் இருக்கா? ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மல்டிப்ளையில் வந்துடும். டிவைடட் பை இந்த ஹோல் வேல்யூ டிவைடட் பையில் வந்துடும். அப்போ 16 + 8 = x. புரியுதுங்களா எப்படி மாறிச்சுன்னு? இது வந்து மேலே போயிடும். ஈக்குவேஷனுக்கு கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைக்கு மேலே போயிடும். இது வந்து டிவைடட் பைக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 6 டைம் வரும். அப்போ 16 × 6 / 16 + 8 எத்தனை வரும்? 24 = x. ஓகேங்களா, இப்போ 6ஆல் அடித்தா இது 4 டைமு, 4ஆல் அடித்தா இது 4 டைம். அப்போது எக்ஸுங்கிறது என்ன? 4. ஸோ அந்த பாதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இந்த 16 + 8 24 பேரும் சேர்ந்து பாதி வேலையை 4 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் போட்டேன். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேகமாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ ஸ்டெப் போடணுங்கிறதே உங்களுக்கு வராது, சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், இந்த மாதிரி மாறல்ஸம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி அந்த சம்மை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நம்ம 2 ஆட்கள், அதாவது ஏ பி அப்படின்னு 2 பேர் வேலை தனித்தனியாக செய்யறதும் அந்த 2 பேரும் சேர்ந்து செய்யறதும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.